என்ன ஒரு சிறிய டானட்! ஓ மனிதரே, எனக்கு ஒரு சாதாரண டானட் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைய போகிறீர்கள். உண்மையா? என்னிடம் ஒரு பெரிய டானட் இருக்கிறது. வாவ், அதை எப்படி சாப்பிடுவது? நான் அதிர்ஷ்டசாலி இல்லை நண்பா. இது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் முடிச்சுட்டேன். டெட், தொடருங்கள். நிச்சயமாக டானட். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஆமாம், நான் முடித்து விட்டேன். ஆணி, உன் முறை. ஓ கண்டிப்பாக. நான் எங்கு தொடங்க வேண்டும்? இந்த டானட் மிகவும் கனமாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை வந்தது. எனக்கு கொஞ்சம் பொடி இருக்கிறது. அது என்னை மிதித்து விட்டது. அதை என் கைகளில் போட்டு இந்த டானட்டை எடுத்து விடுவேன். நான் வெற்றி பெறுவேன். யாரும் என்னை நிறுத்த முடியாது. வா அண்ணி, நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஓ இல்லை, பட்டாம்பூச்சி அல்ல. ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? ஓ, நான் சரியாக இருக்கிறேன். இது என்ன? எனக்கு மீண்டும் சிறிய ஒன்று. எனக்கு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. எனக்கு மிகப்பெரிய மார்ஷ்மெல்லோ உள்ளது. நான் இதை உடனே சாப்பிட விரும்புகிறேன். நான்சி, நீ தொடங்குவாயா? ஆம், நிச்சயமாக நான் செய்வேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு சிறிய மார்ஷ்மெல்லோவுக்கான சிறிய சமையலறை. இப்போது நான் அதை அடுப்பில் நேரடியாக சமைக்கப் போகிறேன். காத்திருக்க வேண்டும். ஓ ஓ என்ன? ஓ இல்லை, என் மார்ஷ்மெல்லோ. ஓ, அது கரைந்து விட்டது. நான்சி, நீ மெனிக்யூர் செய்திருக்கிறாய். சரி, நான் இதை சாப்பிடுகிறேன். இந்த எரிந்தது, ஐயோ, என்ன ஒரு மோசமான எரிந்த வாசனை. ஓ, சிரிக்காத. டெட், தொடரு. எண்ணி, நீ பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. அதை ஒரு குச்சியில வைத்து கொஞ்சம் சூடாக்குவேன். அப்போதே எனக்கு மிகவும் சுவையான மார்ஷ்மெல்லோ கிடைக்கும். அரைக்கிறேன். படிச்சுதிப்போம். மாம்சம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது டெடிடம் செல்வோம். நன்றி. இந்த மார்ஷ்மெல்லோவை பழுப்பு நிறமாக மாற்றுவோம். இந்த நெருப்பு போதவில்லை. பிங்கோ. ஓ, நல்ல யோசனை. ஒரு நிமிடம் பெண்களே, நான் ஒரு தீவிரவாதியுடன் திரும்பி வந்துள்ளேன். இப்போது இந்த குட்டியை வறுக்க முயற்சிக்கிறேன். இங்கே வா மார்ஷ்மெல்லோ. அது நல்லது. எல்லாம் முடிந்தது. அதை முயற்சிப்போம். பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். அடுத்த முறை உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆமாம் பெண்களே, அது ரொம்ப குளிர்ச்சியானது. என் வாழ்க்கையில முஸ்லிய பாப்காரன். அதுதான் எனக்கு புரியுது. வாவ், இது ஒரு பெரிய பாப்கார்ன் வாளி. நான் இறுதியாக அதிர்ஷ்டசாலி. வாவ், நான்சி, சரி, எனக்கு ரொம்ப சிறிய பாக்கெட் இருக்குது. எனவே என்னால் தொடங்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரகாசமான யோசனை வந்தது. எனக்கு ஒரு பின் உள்ளது. அது நான் விரும்பும் எதையும் பெரிதாக்கும். புரே என்ன? ஏன் இது வேலை செய்யவில்லை? ஓ, பயனற்ற இயந்திரம். சரி, இதை பசிக்கிறேன். சுவையாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. நான் ஆண்டுகளா கூடைப்பந்து விளையாடி வருகிறேன். நான் எல்லா பாப்கார்னையும் என் வாயில் எறிவேன். ஆனா நான் ரொம்ப வேகமா இருக்கிறேன். நான் உண்மையில வேகமா இருந்தேன். இது இவ்வளவு சீக்கிரம் முடிந்ததா? சரி, எதுவும் இல்லை. தொடருங்கள் நான்சி. சரி, மகிழ்ச்சியுடன். எனக்கு பசிக்க ஆரம்பித்தது. எல்லா பாப்கார்னையும் எனக்குள் எறிவேன். நான் பகிர்ந்து கொள்வதில்லை. கேட்கவும் வேண்டாம், பிடிக்கவும். என்ன ஒரு ஆசீர்வாதம். என்ன? ஓ ஓ, எல்லாம் முடிஞ்சிட்டது. இல்லை. ஓ, நான்சி, நீ உயிரோடா இருக்கியா? ஓ, நான் வெளியே வர முடியவில்லை. அவளுக்கு உதவி தேவை. எனக்கு நம்மை உதவக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு கத்தி. நாங்கள் அதை நான்சியை விடுவிக்க பயன்படுத்துவோம். ஓ, சுதந்திரத்தின் சத்தம் கேட்கிறது. ஹூரே, நன்றி அப்பா. அது என்ன? இது காலை உணவுக்கு போதுமா என்று கூட தெரியவில்லை. வாவ், அதிக பெரிய பர்கர் எனக்கு இருக்கிறது. ஆம், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி சரி, இதை நான் சாப்பிடுகிறேன். ஆனால் எப்படி?
ஓ, ஒரு யோசனை. எனக்கு மரக்குச்சிகள் இருக்கின்றன. எதற்காக என்று உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன். எனக்கு ஒரு கிண்டர் பேக்கேஜ், ஒரு ரப்பர் பேண்ட் மற்றும் மரக்குச்சிகள் தேவை. ஓ ஆம், இப்போது நாங்கள் பர்கரை இங்கே வைத்து ஓட வேண்டும். முக்கியமானது அதை நேரத்தில் பிடிப்பது. பிடிக்கிறேன். ஹூரே, நான் பிடித்தேன். இது சிறியது ஆனால் மிகவும் சுவையானது. நான்சி, உன் முறை. நிச்சயமாக எனக்கு மிகவும் பசிக்கிறது. இப்போது இந்த பர்கரை மிக வேகமாக சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது நண்பர்களே. நான்சி, உன் பசிக்கேடு. ஓ, அது உண்மை. ஆனால் நான்சி, உன் முகத்தில் மீசையும் தாடியும் இருக்கிறது. மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தவர் யாரு? ஓ, நான் அடுத்தவன். எனக்கு ஒரு பெரிய பர்கர் இருக்கிறது. ஓ ஆமாம், அதை எப்படி சாப்பிடுவது? அடடா, இல்ல, அது அல்ல. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இப்போது நான் சில குத்துச்சண்டை வகுப்புகளை நினைவில் கொண்டு இந்த பர்கரை சாப்பிடுவேன். ஏன் ஒரு பர்கரை அடிக்கிறாய்? ஓ, நீ எதுவும் செய்யல, நான் வசதிக்காக செய்றேன். ஓ ஆம், இப்ப எவ்வளவு எளிதா இருக்குது பாருங்க. இது என்ன? நான் ஒரு சிறிய பீட்சா பெற்றேனா? எனக்கு ஒரு சாதாரண பீட்சா இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய பீட்சா இருக்கிறது. இது உலகிலேயே மிகப்பெரிய பீட்சா. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஹூரே. மற்றும் நீ உன் சிறிய பீட்சாவை சாப்பிடு. சரி, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ ஆம், அது உண்மையில சுவையாக இருந்தது. மிகவும் சிறிய ஒன்று. மேலும் தொடர்கிறேன். பீட்சா பீட்சா பீட்சா, நீ செம்மையாக இருக்கிறாய். ஓ, இந்த சீசு எப்படி நீளமாக இழுக்கிறது. என் வாயில் நீர் ஊறுகிறது. இது இன்னும் நல்லதாகவே இருக்கிறது. நான் என் வாழ்நாளில் எப்போதும் பீட்சா சாப்பிடுவேன். ஓ, நிறுத்து, அதை திரும்ப வையுங்கள் அண்ணி. ஓ, நிச்சயமாக அதை சாப்பிடு. ஆஹா, நீர் பொறாமைப்படுகிறீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அனைத்து துண்டுகளையும் ஒன்றாக சேர்த்து முழு பீட்சாவையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். ஓ, இப்படி சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான்சி, தொடங்கு. ஓ ஆம், நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். அவன் மிகவும் ருசியாக சாப்பிட்டான். எனக்கும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது. ஓ ஆம், இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நிறுத்த முடியவில்லை. ஓ கடவுளே, நான்சி, நீ சரியாக இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். நான் ஒரு முழுமையான பீட்சா ரசிகன் என்பதை உணர்ந்தேன். ஓ ஆம். ஓ, நான் பெப்பரோனியில் மூடப்பட்டிருக்கிறேன். அவை வீணாக கூடாது. நான்சி, நீ கற்பமாக இருக்கிறாயா? என்ன பீட்சா? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? என் வயிறு. எண்ணி எனக்கு உதவு. நான் முயற்சிக்கிறேன், ஆனால் எதற்கும் வாக்குறுதி தரவில்லை. ஓடலாமா, போகலாம்? ஓ, நான்சி, ஓ, உனக்காக ஒரு ஊக்குவிப்பான் இருக்கிறது. பீட்சா. வா நான்சி, உனக்கு இது வேண்டுமா? குதிக்கவும் குதிக்கவும், இந்த துண்டை எட்டவும். பிடி. பீட்சாவுக்காக ஓடு. வா. ஓ, என்னை பாரு. நான்சி, நீ அற்புதமாக இருக்கிறாய். நன்றி அப்பா. எனக்கே தெரியும், நீயும் நல்லவன்தான். இந்த சவாலில் உனக்கு பிடித்ததா? ஓ, இது என்ன இடம்? ஒரு புதிய சவால். இப்போது நாங்கள் கண்டுபிடிப்போம். வாவ், இது ரொம்ப சுவையான நான் விரும்பிய கோகா கோலா பாட்டில. ஆனா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. ஓ, இதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. இது எனது பிடித்த பானம். மூடியை திறந்து சுவைக்கலாம். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், ஒரு பாட்டில எனக்கு போதாது. ஓ, காத்திரு. மேரி, மன்னிக்கவும், ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆம், அதனால் தான் ஒரு பாட்டிலில் நிறுத்துவது நல்லது. சரி, இது மீண்டும் நடக்காது. மன்னிக்கவும். வாவ், மேரிக்கும் ஒரு கோக் கிடைச்சது. இது பூவம்ப விசித்திரமா உள்ளது. இது பொன்னிற கோலா போல தெரியுது. வாவ். சரி, இப்ப இந்த அழகான பொன்பாட்டுல என்ன மறைக்குது அப்படின்னு பாப்போம். வாவ், இந்த நிறத்தை பாக்குறீங்களா? இந்த கோலா உண்மையில பொன்னிறமா உள்ளது. இந்த அழகான பானத்தை சுவைக்க காத்திருக்க முடியல. என அற்புதமான சுவை. ஆம், இப்படிப்பட்ட பானம் ஒரு பாட்டிலுக்கு செல்வம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த கோக் என் நாவை பொன்னிறமாக மாற்றிவிட்டது. வாவ், என் வயிறு கரகரப்பாக இருக்கிறது. உஃப், மன்னிக்கவும் அண்ணா, ஆனால் நானும் என்னை அடக்க முடியவில்லை. என்ன? வாவ், அண்ணாவின் முகத்தை பாருங்கள். அது முழுவதும் பொன்னிற கோலாவால் கரைபட்டுள்ளது.
ஆம் அண்ணா, நீ உண்மையான ராஜகுமாரி. நம் பொன்னிற ராஜகுமாரனை காத்திருக்க வேண்டும். சரி, ஹே, நீ தயாரா? அங்கே என்ன இருக்கிறது? வாவ், என்ன அழகான மற்றும் நாக்கு ஊற வைக்கும் ரோல்ஸ். இல்லை, ஹே, உண்மையில் இவை எனது. நான் அவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. ஆகவே முதலில் ஒன்றை முயற்சிப்போம். மெதுவாக, அவசரப்படாமல். ஓ, என்ன சுவையானது. ஆம், இங்கே ஒரு ரோலில் நிச்சயமாக நிறுத்த முடியாது. தயவு செய்து அண்ணே, உனக்கு உன் சொந்த உணவு இருக்கிறது. என் சுவையான ரோல்களை அனுபவிக்க என்னை நிறுத்தாதே. என்ன? ஓ, இன்னும் சாஸ் இருக்கிறது. அதுதான் உனக்கு தேவை. வாருங்கள். ஏம், இது என்ன? இந்த வெள்ளரிக்காய் உண்மையிலேயே சரி. ஒரு யோசனை. இத்தகைய பணியை சமாளிக்க ஒரு உண்மையான வாளின் கலைஞர் மட்டுமே முடியும். சரி, போகலாம். ஹியா, ஓ, ஹியா, ஹியா, ஹியா. என் வேலை இங்கே முடிந்தது. நீ சரியாக இருக்கிறாயா மேரி? ஓப்ஸ், வழியாக வெள்ளரிக்காய் தோலுக்கு மிகவும் நல்லது. சரி, எனது உணவை செய்ய நேரமாகிவிட்டது. நாங்கள் கொஞ்சம் அரிசி எடுத்து இது போல உருட்டுகிறோம். இது சிறந்த ரோல்களாக மாறுகிறது. இப்போது முயற்சிப்போம். அது உண்மையில் மோசமாக இல்லை. ஆமாம், நான் ஒவ்வொரு துண்டையும் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். அத்தனை சிறந்த உணவு வீணாக விடாதே. என்ன ஒரு குளிர்ச்சியான வாழ். இது முந்தைய வாழ்க்கையில சமுராய் ஆகியிருக்க வேண்டும். ஓப்ஸ், மன்னிக்கவும். நான் என் வலிமையை கொஞ்சம் தவறாக வழிநடத்தினேன் என்று நினைக்கிறேன். என்ன? ஆனால் இது உங்களுக்கு உண்மையில் நல்லது. உண்மையில். ஓ இல்ல. சரி, இல்லை, நாங்கள் ஏதாவது யோசிப்போம். அழாதே, அழாதே. இதோ கொஞ்சம் ஒட்டுக்கட்டி. சரி, சிறப்பு. ஹூரே. எங்கள் வீரர்களை புதிய சவாலில் என்ன காத்திருக்கிறது? இந்த முறை மேரி தொடங்குகிறாள் போலிருக்கிறது. வாவ், இந்த அழகான பொன்னிற பாப்கார்னை பாருங்கள். ஆம், இது சுவையிலும் தோற்றத்திலும் சரியானது. மன்னிக்கவும் அண்ணா, ஆனால் மேரி இவ்வளவு சுவையான ஒன்றை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்க வேண்டும். இது ஒரு பாப்கார்ன் பேக்கேஜ். ஆனா பாப்கார்ன் எங்க? அது எங்காவது உள்ள இருக்கலாம். என்ன? காத்திரு. உண்மையிலேயே இந்த பாக்கேஜ் அடிப்பகுதி இருக்கிறதா? என்ன? இது எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. பாக்கேஜில் பல மக்காச்சோள விதைகள் உள்ளன. ஆனால் இது பாப்கார்ன் அல்ல. நீங்கள் குறைந்தபட்சம் முயற்சி செய்யலாம். பார்ப்போம். ஐயோ, எவ்வளவு கடினமாக இருக்கின்றன. ஆம், இது அண்ணே கனவு கண்ட சுவையானது அல்ல. வாவ், அண்ணே ஒரு சிறந்த யோசனை கொண்டிருக்கிறார் போல. மிகவும் சரி. ஒரு கர்லிங் ஈரன் உதவியுடன் நீங்கள் மக்காச்சோளத்தை சூடுபடுத்தி அவற்றை பாப்கார்னாக மாற்றலாம். சுவையாக இருக்கும். ஆனால் இந்த வழியில் பாப்கார்ன் பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அண்ணே, சில மக்காச்சோளத்தை ஒரு கர்லிங் ஈரனில் வையுங்கள். வாவ், இது ஏதோ மந்திரம் போல தெரிகிறது. நம்ப முடியலை. மேரியும் அண்ணின் வாழ்க்கை தந்திரத்தால் கவரப்பட்டுள்ளார் போல. பெண்கள் பரிமாற்றத்தை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தனர். ஏன் இல்லை? அப்படியா? கணக்கு போட நேரம் வந்துவிட்டது. ஓ, உண்மையிலா? வாவ், என்ன ஒரு அழகான பொன்னிற கேக். எவ்வளவு பெரிய அளவு. மன்னிக்கவும் ஆனால் இந்த முறை அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. ஓ, இப்போது ஒரு துண்டை வெட்டுவோம். ஆம், இது தெய்வீகமாக இருக்கிறது. மற்றும் இந்த பெரிய சுவையான கேக் எல்லாம் எனது மட்டுமே. சரி, முதல் துண்டு உள்ள போய்விட்டது. இது வெறும் தொடக்கம்தான். வாவ், என் வாயில் பல்வேறு சுவைகள் இருக்கின்றன. வாவ், இவை எனது இனிப்புகள். நான் சாக்லேட்டுடன் தொடங்குவேன்.
எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆனால் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவதற்கு பதிலாக சாக்லேட் வாஃபிள்ஸ் மற்றும் மாமர்லேட் கரடிகள் கொண்டு ஒரு சுவையான சாண்ட்விச் செய்ய முடியுமானால் ஏன் சாக்லேட் மட்டும் சாப்பிட வேண்டும்? ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, முதல் கடி. இது நம்ப முடியாதது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஓ, வாங்க பெண்களே, காத்திருங்கள். இல்லை இல்லை இல்லை. என்ன இது? பொன்னான பர்கரா? இது ஃபர்ஸ்ட் இது ஆஸ்ட்ரல் செயின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கூட கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. பட் அது அனே அவர் ஷேஷஸ்டபிளி ஆஃப் மழை பண்டி என்ன இதோட ஏதோ ஒரு ஜோக் போல இருக்குதா? ஸோ இதை சாண்ட்விச் அப்படின்னு கூட அழைக்க முடியாது. மேரிக்கு ஒரு யோசனை வந்தது போல் இருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? வாவ், மேரி இவ்வளவு அழகான சிறிய பர்கரை செய்துள்ளார். இப்போது இது எப்படி சுவைக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். சரி, நன்றாகவே தெரிகிறது. மேரி தனது பர்கர்களை சாப்பிடும்போது நான் உண்மையான சுவையை சுவைப்பேன். என்ன ஒரு பெரிய மற்றும் சுவையான பர்கர்! இது பைத்தியம். ஆம், நீங்கள் இந்த பர்கரை முழு நாளும் சாப்பிடலாம். இது ஸ்டீவ் கோல்டில் வரையப்பட்ட பொன் பர்கர் போல தெரிகிறது. ஆனால் இவ்வளவு அற்புதமான மதிய உணவுக்கு இது பெரிய கட்டணம் அல்ல. மேரிக்கு இன்னும் சிறிய பர்கரின் சில துண்டுகள் மீதம் இருக்கின்றன போல. இவ்வளவு சுவையான ஒன்றை ஏன் வீணாக்க வேண்டும்? அதுவே நமது ஹீரோக்கள் அடுத்த சவாலில் வெற்றிகரமாக கடந்து விட்டனர். அருமையான வேலை பெண்களே. அப்படியா? நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நான் முதலில் இருப்பேன். வாவ், பாஸ்கின் ராபின்ஸ் என் பிடித்த ஐஸ்கிரீம். ஒரு முழு வாளி, அது எனக்காக. ஆம், இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதல் கரண்டியை முயற்சிக்கவும். ஓ, சுவை அற்புதமாக இருக்கிறது. இந்த வாளியை விரைவாக கையாள முடியும் போல் இருக்கிறது. ஏய், அங்க ஏன் உட்கார்ந்திருக்கிற? அண்ணா, உன்னோட தர. சரி, பார்க்கலாம். வாவ், இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது மிக அழகாக இருக்கிறது. இது குறைந்தபட்சம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். வச்சி போயிடலாம். இது சுவையா இருக்கு. இந்த முறை இரு வீரர்களும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் போல தெரிகிறார்கள். அன்னே தனது அருமையான பொன் ஐஸ்கிரீமை ரசிக்கிறார். மேலும் மேரி தனது பிடித்த பாஸ்கின் ராபின்ஸை சாப்பிடுகிறார். ஆனால் மேரியிடம் இன்னும் ஐஸ்கிரீம் உள்ளது. ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆனால் ஆமாம், எதுவும் மீதமில்லை. ஆனால் இந்த முறை அவள் உண்மையாகவே ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாள். என்ன சுவையான விஷயம்!